ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதனோட குணம். மனிதனோட குணம் எப்போதுமே நிலையாக இருக்காது. அது எப்போ வேணாலும் சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல மாறிக்கிட்டே இருக்கும். அதை பற்றின சின்ன கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அந்த கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடர்ந்த காட்டில் பறவை ஒன்று மரத்தில் உட்காந்துக்கிட்டு தானியங்களை ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த வழியாக சிங்கம், புலி, சிறுத்தை, நரி, மாடு, ஆடு, அப்புறம் நாய் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கேப்பு விட்டு எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காங்க. இவங்க போகிறது எல்லாத்தையும் மரத்தில் தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டே பறவை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. கடைசியாக ஒரு மனுஷன் அந்த வழியாக போகிறான். அவனை பார்த்ததும் பறவை உடனே பறந்து போச்சான். இப்படியே தினங்கள் போயிட்டுருக்கு. இப்படியே மிருகங்கள் போகிறதும், அடுத்தது மனுஷனை பார்த்துட்டு அந்த பறவை பறந்து போகிறதும் இப்படியே தொடர்கதையாக நடந்துகிட்ருக்கு. இதை நோட் பண்ண அந்த மனுஷன் ஒரு நாள் இதை அந்த பறவைக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். ஒரு நாள் அந்த பறவை பறந்து போகிறதுக்கு முன்னாடியே அவன் அதுக்கிட்ட கொஞ்சம் கிட்ட போயிட்டு, என்னோடய கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் நீ போ அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறான். எல்லா மிருகங்களும் போகிறப்ப நீ எதுவுமே பண்ணுறதில்ல, சாப்பிட்டுக்கிட்டு உன்னோட வேலையை பார்க்குற. ஆனால் நான் வரப்போ மட்டும் எதுக்கு நீ பறந்து போகிற அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பறவை சொன்னிச்சான், சிங்கம், புலி, சிறுத்தை இதோட குணம்லாம் கொன்று சாப்பிட்றது அதோட குணமாக இருக்குது. நரியோட குணம் அது இயல்பாகவே ஏமாத்துறது. மாடு, ஆட்டோட குணம் அது இயல்பாகவே முட்டுறது குணம். இதே நாயை எடுத்துக்கிட்டோம்னா அது குறைக்கும், இல்லைன்னா கடிக்க வரும். அதோட குணத்தை தான் பார்த்துட்ருக்கோம். அது அவங்களோட குணத்துக்கு தகுந்தாப்புல அது என்றைக்குமே ஸ்டடியாக இருக்கும். ஆனால் மனிதர்களாக இருக்கிற நீங்கள் எந்த நேரத்தில் எந்த குணத்தில் இருப்பீங்கன்னு தெரியாது இல்லையா? அதனால தான் பயத்தில் நான் பறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மனிதனோட மனநிலை குரங்கு மாதிரி அங்கங்கே அப்பப்போ சுச்சுவேஷன் தகுந்தாப்புற மாறிக்கிட்டே இருக்கும். அதான் பெரியவங்க கூட அப்பப்போ சொல்லுவாங்க, ஏன்டா குரங்கு புத்தியா, குரங்கு குணம் இருக்கா, அப்பக்கப்போ மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. ஓகே, வேற ஒரு கதையில் திரும்ப பார்க்கலாம். தேங்க்யூ.